எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு புதினா ரொட்டி செய்ய போகிறேன். இப்போ அந்த ரொட்டி எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இன்னும் 1 கப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப்பு புதினா சேர்க்குறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நம்ம இப்படி ஊற்றி எடுத்துடலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. நெய் சேர்க்குறேன். அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய புதினா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.